அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த லெவல் என்ன ஒர்க் ஆயிருக்கா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் கணிதம் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நாம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கறது கிடையாது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறது கிடையாது, நியூஸ் பார்க்கறது கிடையாது, ட்ரெண்ட் லைன் பார்க்கல, பேட்டர்ன்ஸ் பார்க்கல, மேக்ஸ் படி மட்டும்தான் அணுகிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு மண்டே ட்ரேடு நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்னங்க, மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது, திங்கட்கிழமை மிஸ்ஸே பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 26,100 கால், 26,100 கால் 112 ரூபாய்க்கு எபோ மேல இருந்தா மார்க்கெட் அப்சைடு செல்லும், பிலோ இருந்தா மார்க்கெட் டவுன் சைடு செல்லும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 112 ரூபாய்க்கு தான் நான் லைன் போட்டிருக்கேன், ஹரிசாண்டல் லைனு. அங்கிருந்து பாருங்க 112 ஃபால், கண்டினியூஸாக ஃபால் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கும், கண்டிப்பாக டவுன் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? இப்போ டவுன் ஆயிருக்கும்னா மார்க்கெட்டை அப்போ நம்ம புட்டை வாங்கியிருக்கணும். புட்டை யாரு எந்த விலையில வாங்கியிருக்கணும் ரொம்ப முக்கியம். அது ப்ரீமியம் எல்லாம் நீங்க இங்க டைம் வேல்யூ இதெல்லாம் நம்ம கான்செப்ட்ல கிடையாது, அதெல்லாம் உடைச்சிடுவோம். அந்த விலையில மட்டும்தான் வாங்கணும். எங்க கால்குலேஷன் வருதோ அங்க மட்டும் தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கு. இது எந்த ஸ்ட்ரைக்கு இல்லை, எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் நம்மளால வாங்க முடியும். எல்லா ஸ்ட்ரைக்குமே இது போல கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இதுக்கு மேல போக முடியலன்னு பொழுது மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அதே போல இது ஒரு விலையில திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷன் போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே டைரக்ஷன் போயிட்டாப்ல இன்னைக்கு, கண்டினியூ டைரக்ஷன், அதே டைரக்ஷன் அப்படியே போயிடுச்சு. இல்லையா, திரும்பி இருக்கணும், ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். கண்டினியூ டைரக்ஷன், அதுக்கு மேக்ஸ் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் அது கண்டினியூ ஆகுதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ காலையிலே நீங்க இந்த இடத்துல வரும்போது உங்க டிசிஷனை என்ன டிசிஷனை எடுத்திருந்தீங்கன்னா, புட் சைடு எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் செல் ஆக போகுது, உங்க டெக்னிக்கல் நீங்க எதை பயன்படுத்துறீங்களோ அதை பயன்படுத்திட்டீங்கன்னா ஒரு யூஸ் ரிட்டர்ன் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? இது இந்த வீடியோ போடுறது நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே, யாரோ சொல்றாங்கன்றதுக்காகலாம் நம்பாதீங்க. பப்ளிக் டொமைன்ல இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதையும் நம்பாதீங்க. இது சரியா ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரியா ஒர்க் ஆகுது, நான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கேன், அதனால என் டெக்னிக் கூட இதை மேட்ச் பண்ணி பண்றேன்னா நீங்க தாராளமா பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.